வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராசிபுரமா? ஆமா, ராசிபுரம் ஐசி எங்க 1BB வீட் நம்பர் போல ஐசி 1BB. நான் வந்து ஃபர்ஸ்ட் ராசி அவர் பேரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா ராசிபுரம். ரைட். ஐஎம் ரியல்மி 13 Pro Plus யூஸ் பண்றாரு போல. 6 months யூஸ் பண்ற 11 hours SOT, பேக் கேமரா யூசிங் அல்டிமேட், ஃப்ரண்ட் கேமரா பேட், டிஸ்பிளே. வெயிட் பண்ணுங்க, பொறுமையா படிக்கிறேன். ஏன்னா இவர் வந்து என்ன அனுப்பியிருக்காருன்னா, ஐஎம் யூசிங் ரியல்மி 13 Pro Plus 6 மாசமா யூஸ் பண்றேன், 11 மணி நேரம் SOT வருது, பேக் கேமரா யூஸ் பண்றேன், அல்டிமேட்டா இருக்கு, ஃப்ரண்ட் கேமரா பேடு, டிஸ்பிளே ஓகே, 5G ஓகே, சவுண்ட் குவாலிட்டி அல்டிமேட். இதுதான் அவர் சாட்டிஸ்ஃபைட். ஓகே. ஸோ மொத்தம் 13 Pro Plus வச்சிருக்காரு, ஜாலியா இருக்காரு. சஞ்சய் அப்படிங்கிறவர் வந்து பிக்சல் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. I have faced the issue with 6A battery. So I have applied the Pixel battery program and claimed $100 payout. Yes. I have planned to replace the battery and visited F1 service center Chennai last week, 1/8/2025. Friday 10 AM. I am second customer on that day. They said to register and fill the Google form மாதிரி கொடுத்திருப்பாங்க போல. They gave me the job sheet like a token for first come first serve service. And they told me the cost is around 2674. ஏன்னா அவர் கிளைம் பண்ணிட்டாருல அந்த கூப்பனை, அதனால அவருக்கு அந்த ஃபுல் ரேட் போட்டிருக்காங்க 2457. $100 எவ்வளவு 8000 சில்லற வரும். அதுல 2457 ரூபாய் இவர் பே பண்ண போறாரு. அவரு ஓகே பே பண்ணிட்டாரு. கரெக்ட் தான். இது நல்ல ஐடியால எல்லாருமே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாரும் கிளைம் பண்ணிக்கோங்க, $100 கிளைம் பண்ணிக்கோங்க ஃப்ரீ பேட்டரி. அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அது எப்படி $100 கிளைம் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அது தெரியல ப்ரோ. இவர் இங்க போட்டிருக்காரு பாருங்க ப்ரோ, ஐ ஹவ் அப்ளைட் ஃபார் பிக்சல் பேட்டரி ப்ரோக்ராம். ஆமா, அது போயிட்டு சும்மா நெட்ல இப்போ ஆண்ட்ராய்ட் பீட்டா ப்ரோக்ராம் போறனால அந்த மாதிரி பிக்சல் பேட்டரி ப்ரோக்ராம் போட்டா வந்துரும். ஓ ஓகே. ஏன்னா அதுதான் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரோ அந்த $100 கிளைம் பண்றது எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். இத்தனைக்கும் யாருக்கெல்லாம் 6A இருக்கோ அவங்க எல்லாருமே டேட்டா IMEI நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணாலே கண்டுபிடிச்சிட்டு எலிஜிபிளா இல்லன்னு சொல்லிடுவோம். அசல்ட்டா சொல்லிடும். அதுல ஒரு சில பேருக்கு எலிஜிபிள் இல்லன்னு வந்துச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க? எலிஜிபிள் இல்லன்னா என்ன பேட்டரி பல்ஜே இருக்குது, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. எலிஜிபிள் இல்லன்னு வருது ப்ரோ, சர்வீஸ் சென்டர் போனாலும் எலிஜிபிள் இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அது மேபி ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஒருவேளை இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்ல வித்த போன் ஏதாவது வாங்கி ஜப்பானீஸ் யூனிட்டா தெரியலையே எனக்கு. அதுலயும் ஒரு 2-3 கமெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தேன், என்னது எலிஜிபிள் இல்லன்னு வருது ப்ரோ, இப்போ நான் எப்படி இந்த பேட்டரி இதுல நான் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இவங்க என்ன கேட்கணும்னா, ஏன் எலிஜிபிள் இல்லன்னு கேட்கணும். அப்போ நம்ம அட்லீஸ்ட் இவங்க அந்த ஏன் எலிஜிபிள் இல்லைன்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆன்சராவது கிடைச்சிருக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஏன் எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னாங்களா அப்படின்றத அந்த ரீசன் இருந்தால் சொல்லுங்கள். இங்கே இருங்களேன். அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி கிளைம்டு ஆஃப்டர் தே ஹவ் ரிமூவ் த எக்ஸிஸ்டிங் டெம்பர் கிளாஸ் ஆல்சோ செக் ஃபார் எனி டென்ஸ் அண்ட் டேமேஜஸ் ஆஃப்டர் 1 hour of waiting received the mobile replaced with new battery. Okay. Now battery performance was good. A smooth service experience by Google and F1. இது வந்து ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்டில் இருக்கிறது என்னன்னா, எனக்கும் பிக்சல் டிவைஸ் பிடிக்கும், பிரச்சனையே இல்லாத ஒரு பிக்சல் டிவைஸ் கிடையாது தான். சரியா, எல்லா ஃபோன்லயும் ஏதாவது பிரச்சனை மாதிரி இதுலயும் இருக்கு. எந்த பிராண்ட்லயுமே எல்லா ஃபோனுமே பெர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க, ஏதாவது ஒரு கோளாறு இருக்க தான் செய்யும். ஆனா எனக்கு என்னன்னா, அவங்க வந்து நான் திரும்பியும் இதை வந்து அடிக்கடி சொல்ல காரணம் என்னன்னா, அவங்க சொன்னாங்க அதை அவங்க செய்யணும். நான் வந்து உங்ககிட்ட பதிவு பண்றேன், உங்க மைண்ட்லயும் இருக்கும். சிவான் அன்னைக்கு சொன்னாரு, நீங்களே கூகுள்ல நாளைக்கு மீட் பண்ண முடிஞ்சா கேட்கலாம். ஏன்னா பிக்சல் 4 சீரிஸ் 6 சீரிஸ் 7 சீரிஸ் எல்லாத்துக்குமே அந்த பேட்டரி ப்ரோக்ராம் 5 சீரிஸ்க்குமே போயிட்டு இருக்கு. அது ஒண்ணு ப்ரோ. ரெண்டாவது, கூகுள் ஸ்டோரு சர்வீஸ் சென்டர்னு ஒன்று நாங்கள் வந்து சிட்டிஸ்ல ஓப்பன் பண்ணா அதுல எங்க எம்ப்ளாயிஸ் அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ங்க. தேர்ட் பார்ட்டி கிட்ட போறதுக்கு பதிலாக அவங்களே ரெக்ரூட் பண்ணி பண்ணா சர்வீஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த பிராண்டோட பேர் கெடாது. பார்ப்போம், மைண்ட்ல வச்சிருக்கேன். இதை நான் அவங்க சொன்னாங்க, அதனாலதான் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், மறந்துடக்கூடாதுன்னு. அவங்க அதை பண்ணியே ஆகணும், அதை பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்து ராகுல் கோகுல் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ ஜூன் 15th இந்த இயர் ஜூன் 15th வந்து நாட் 4 வாங்கியிருக்காரு. ஆமாம், அப்டேட்டுக்கு அப்புறம் பேட்டரி ரொம்ப ஸ்பீடாகவே ட்ரெயின் ஆகுது ப்ரோ. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகுது. எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் அண்டு சும்மா சேட் பண்ணிகிட்டே திரும்ப ஆன் பண்ணால் சடனாக ஆன் பண்ணும்போதே சார்ஜ் ட்ரெயின் ஆகுது. கண்டினியூஸாக யூஸ் அப்போ ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி, அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது பேட்டரி. ஓகே. ஆனால் யூஸ் பண்ணால் ஓரமாச்சாலும் ட்ரெயின் ஆகுது, ஏதாவது ஒரு சில டாஸ்க் கொடுத்தா ட்ரெயின் ஆகுது, அந்த மாதிரி ஐடில் ட்ரெயின் மாதிரி. ஆமாம், ஸ்டாண்ட் பைல வந்து ஆப்டிமைசேஷன் இல்லைன்றாரு. மேபி அடுத்த அப்டேட் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா அப்டேட் வெயிட் பண்ணலாங்க. ஆனா இந்த ரீசெட் பண்ணும்போது அது ஒரு பெரிய பெயின் ப்ரோ. மேபி நீங்க ஏதாவது மேஜர் அப்டேட் இது பண்ணிருந்தீங்களான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ ஃபோன் வரும்போது Android 14ல இருந்துச்சு, நான் இப்போ 15க்கு அப்டேட் பண்ணேன் அப்படின்னா கூட ஒரு ரீசெட் அடிக்கிறது நல்லதுதான். கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. வினோத் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ பாட் Realme GT 7T at 2nd June. I am using this for the past 2 months. At the beginning the battery life was good, but its performance was not satisfied. After an update, they fixed the performance issue but failed in battery life. I have 8 hours of SOT for normal use. After several updates, it became more worse than before.
Now I have only 6 hours of SOT and have heating issue even for normal usage. I request the brand to kindly fix this issue with a proper update. So GT70 என்ன சிப் இது 9400 இல்ல இது வந்து 8350 தானே 8350 இல்ல 8400 நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். இது வந்து either இது 8400 இருக்கும். ஆமா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 9400E bro. ஆமா GT7 போட்டோ வருமே GT70 அதான் பாத்துறேன். வந்துட்டானே 8400 தான். ஓகே அதாவது இதுல ஒரு ஜோக் இருக்குங்க. 8400 Max இங்க இருங்க 8400 Maxங்கிறது இவன் 8400 Ultra அப்படினா வந்து Poco X1 Pro. 8400 ல அல்டிமேட்னு ஒன்னு இருந்ததுன்னா அது எங்க இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருக்கும். நாங்க வச்சிருக்கோங்க Transient. அதான் இது வந்து அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ப்ரோ. பட் இவனுங்க ஒரு போலாரால இருக்கானுங்க. அப்டேட்ல எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் ஆகுங்க. புது ஃபோன் தானே இது. இதெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகி 2 மாசம் தான் ஆகுது இந்த ஃபோன்லாம். நீங்க வெயிட் பண்ணி அப்டேட் வந்தா இன்ஸ்டால் பண்ணிட்டே இருங்க. ஃபிக்ஸ் ஆயிரும் கண்டிப்பா. என்ஜாய் ப்ரோ. பிரச்சனை இல்ல வெயிட் பண்ணுங்க. ஏன்னா GT6ல அப்படி தான் டவுன் ஆச்சு. அப்புறம் ஒரு அப்டேட் விட்டு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அது ஃப்ரெஷ் லிப் சொல்லியிருந்தாரு. 2 மணி நேரம் போச்சு 2 மணி நேரம் திரும்ப வந்துருச்சு. அது ஏய் வெறும் பெயிண்ட் அடிக்குது. கிஃப்ட்டுங்க ஏய் இருக்கிறது. மறக்க மாட்டேன் உன்னையே. அப்புறம் பிரதீப் ஹரிஸ் அப்படிங்கிறவர் வந்து நவ் ஐ எம் யூசிங் பிக்சல் லாஸ்ட் ஃபோன் Xiaomi 11T. அருமையான ஃபோன் டிஸ்பிளே டால்பி ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக Xiaomi Redmi இப்போ இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. மூடிட்டு Xiaomiயை அதே மிட்ரேஞ்ச் சீரீஸில் மெயின்டைன் பண்ணாலே கூட நல்லா இருக்கும். ப்ரீமியம்னு சொல்லி தேவையில்லாமல் சேல்ஸ் ஆடி வாங்கி மிட்ரேஞ்சில் அதிக சேல்ஸ் ஆகாமல் சோதனைகள். ஆமாம் உண்மை வித் டால்பி Xiaomiயில் கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு பிக்சலில் கிடைக்கல. அது சும்மா அப்படி இருக்கும். அதுவும் போட் ஹெட்ஃபோன்ஸில் நம்மளால ஆரிஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்டா அருமையா இருக்கும். அதேதான் நல்ல வேலை வந்து ஆடியோ கரெக்டா மென்ஷன் பண்ணீங்க. இல்ல இப்போ ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்றேன். Xiaomi வந்து இந்தியாவில் மிட் ரேஞ்சில் அடி வாங்குற மாதிரி இருக்கா. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த மீட்டிங்ல வந்து அவங்க ஒரு சில கிராஃப்லாம் காமிச்சாங்க. ஓகே ஆல்ரெடி வந்து இப்போ நீங்க போயிட்டு IDC ரிப்போர்ட் கவுண்டர் பாயிண்ட் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா சைனால செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க, யூரோப்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க, இந்தியால டிப் ஆயிருச்சு. ஆமா இந்தியால டிப் ஆயிருக்கு. இந்தியால டிப் ஆறதுக்கு மைனஸ்ல வர போயிருந்துச்சு. நிறைய காரணம் இருக்கு. இந்தியால டிப் ஆறதுக்கு காரணமே என்னன்னா இப்ப யூரோப்ல வளர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா காம்படிஷன் அந்த அளவுக்கு திக்கு கிடையாது. நம்ம ஊர்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கேட்கலாம் யூரோப்ல தான் அப்ப நம்ம கால் பாய் இருக்காரு. அங்கேயே அப்ப கால் பாயால இம்பாக்ட் ஏன் கிரியேட் பண்ண முடியல. கால் பாய் போன் அந்த அளவுக்கு சேல் ஆகுது யூரோப்ல எல்லாம் கம்மி தான். ஓகேயா பிரைசிங் ஜாஸ்திங்க. ஆமா அப்போ யோசிச்சு பாருங்க ப்ரோ. இப்போ என்ன ஆகுதுன்னா அங்கெல்லாம் நல்ல சேல் இருக்கு. நம்ம ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? நம்ம ஊர் மக்கள் வந்து ரன்னிங் பிஹைண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதான் பெரிய பிரச்சனை. நான் வந்து வெறும் மக்களை சொல்ல. இப்போ வெறும் மக்கள் ஆக்சுவலா நம்ம ஊர்ல நல்லா வாங்குறாங்களாம். இப்போ டிப் இன் வால்யூம் ஆஃப் சேல் அப்படின்னு பார்த்தா கரெக்ட். வால்யூம் ஆஃப் சேல்னு யாரும் காட்ட மாட்டாங்க. எவ்வளவு ஷிப்மெண்ட் ஆயிருக்குன்னு தான் காட்டுறாங்க. இப்போ இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்குள்ள ஹையர் போஸ்ட்ல இருக்கிற இப்போ ஓப்போல இருக்கலாம், நிறைய இடத்துல ஹை போஸ்ட்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் வந்து நான் டீடைல்டா ஒரு சில டேட்டா கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஈவன் வி கைஸ் ஆர் பசில்டு லுக்கிங் ஆன் டு தீஸ் டேட்டாஸ் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டா ஷிப்மெண்ட் மட்டும் ஒரு பாசிபிலிட்டியா எடுத்தா இப்போ நான் வந்து சைனால இருந்து ஒரு 2 மில்லியன் யூனிட் இங்க அனுப்புறேன். திரும்ப இங்க இருந்து நான் 2 மில்லியன் யூனிட் யூரோப்புக்கு அனுப்புனேன்னா இது வந்து எப்படி ஷீட்ல போய் எப்படி டேட்டாவை மாறுதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ 2 மில்லியன் யூனிட் இல்லாட்டி யோசிச்சு பாருங்களேன். 2 மில்லியன் யூனிட் இந்தியாவுக்குள்ள வருது. இந்தியால இருந்து ஸ்பிளிட் ஆகி திரும்ப ஷிப் ஆகுதுன்னு வைங்க. இப்போ அவங்க எப்படிலாம் திரும்ப நோட்டிங் எடுப்பாங்க? அதை ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜ் பண்றாங்களான்னு தெரியல. இப்போ 2 மில்லியன் யூனிட் ஸ்பிளிட் ஆகி இந்தியால 1 மில்லியன், யூரோப் 1 மில்லியன். சைனால கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? 2 மில்லியன் யூனிட் நான் ஷிப் பண்ணேன்னு சொல்லுவான். யூரோப்ல கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? நான் 1 மில்லியன் யூனிட் இங்க எடுத்துட்டு வந்தேன்னுவான். ஆனா இது எந்த வழியெல்லாம் டிரான்சிட் ஆகி எந்த வழியெல்லாம் போச்சு, யார்கிட்ட எல்லாம் போச்சு அப்படிங்கறதுல ஒரு கதை இருக்கு. இது அப்போ ஆக மொத்தம் இப்ப திடீர்னு ஒரு இடத்துல கலெக்டா கியூமுலேட் பண்றாங்கன்னு எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு வராங்கன்னா சைனா வந்து நான் 2 மில்லியன், இந்தியா வந்து என்ன சொல்லணும்னா நான் ஒரு 1 மில்லியன் இவன் அனுப்பியிருக்கான்ல யூரோப்புக்கு. இது ஒரே கூத்தா இருக்குங்க. ஆக மொத்தம் டெக்னிக்கலா சவுண்டா இருக்கிற நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த ஒரு போன் ஐபோனா இருந்தாலும் சரி இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் போனா இருந்தாலும் சரி, நீங்க போனை சுவிட்ச் ஆன் பண்ணி உள்ள போய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் ஐடி கொடுக்குறீங்க, இல்லாட்டி இங்க வந்து ஆண்ட்ராய்ட் போனா உள்ள வரைக்கும் போய் கூகுள் ஐடி கொடுக்குறீங்க, சிம் கார்டை உள்ள இன்சர்ட் பண்றீங்க, ஆக்டிவேட் ஆகுது இல்ல. இது நடந்தாதான் அந்த போன் சோல்டு, அதுதான் ஆக்டிவேஷன். இந்த பாயிண்ட் எடுத்து டேட்டா கொடுங்கன்றாங்க. இந்த டேட்டா பாசிபிளான்னு கேட்டா எல்லாருமே விழிப்பு திங்கிருக்காங்க. ஐயோ இது கஷ்டமான டேட்டா, இது எப்படி எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அது கஷ்டம் தான், காம்ப்ளிகேட்டட். ஆனா இந்த டேட்டா தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸாக்டான வேல்யூ கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னு வைக்கிறேன், நானும் கௌதம் ப்ரோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடறோம். நாங்க வந்து 1 lakh யூனிட்ஸ் இங்க இருந்து அப்படியே இஷ்டத்துக்கு சும்மா எங்க தூக்கி போட்டு 1 lakh யூனிட்டுங்க நாங்க ஷிப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றோம். ஷிப் பண்ணியாச்சுன்னா இப்போ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு போயிடும். 1 lakh யூனிட் ஷிப்டு ஈஸி வித்தின் 2 days அப்படின்னு சொல்றேன். ஷிப் பண்றது யாருனாலும் பண்ணலாம், ஆனா அது சேல் ஆச்சா தெரியாது, குடோன்ல கிடக்குதா தெரியாது.
இதுதான் வந்து இங்க பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல வரேன். சரியா? அதனால வந்து சில சமயங்கள் என்ன தோணுதுன்னா ப்ரோ, மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் இருக்கு. ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் உள்ள வந்துருச்சு. ஆமா. ஃபிளாக்ஷிப் கண்டென்ட் பாருங்களேன், எப்பயுமே வந்து சாம்சங்கும் ஆப்பிளும் ஏன் சாலிடா இருக்காங்க? இத்தனைக்கும் வந்து அவங்க இன்ஃபீரியரா தானே ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் அப்படிதானே சொல்றீங்க. கேமரா ஹார்ட்வேர் அந்த அளவுக்கு இல்ல, பேட்டரி சைஸ் குட்டியா இருக்கு, எல்லாரும் தானே சொல்றோம். டேட்டா வைஸ் பார்த்தா ஸ்பெக்ஷீட் டேட்டாவும் தானே இருக்கு. இதுக்கு இடையில தான் ஒருத்தர் பாத்தீங்கன்னா A55க்கு வந்து சூப்பரா ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்து, சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமான ரிவ்யூ நானும் எடுத்துச்சிருந்தேன். அந்த கிருஷ்ணா ஏதோ கிருஷ்ணகுமார் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல தான் போட்டாரு ப்ரோ. எல்லா வீடியோலயுமே போட்டுட்டு இருந்தாரு அவரு. A55 யூசர் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருந்தாரு. அவரு என்ன பண்ணாருன்னா, அப்புறம் நமக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ்ல ராகுல் இவரேதான், ராகுல் கிருஷ்ணா இவரேதான் இவ்வளவு பெருசா டீடைல்டா போட்டிருந்தாரு. அவருக்கு அந்த போன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க பாருங்க ப்ரோ, இன்ச் பை இன்ச் இதேதான் ப்ரோ. இங்க பாருங்க கீழ கடைசில சாம்பிள்ஸ், கேமரா சாம்பிள்ஸும் போட்டிருக்காரு. ஓகே, சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எடுத்துர்க்கேன் அதெல்லாம். சோ அப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம நண்பர்கள் வந்து இந்த மாதிரி டேட்டா கொடுக்கும்போது இந்த இடத்துல எனக்கு வந்து கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ஆமா, ஏன்னா இவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்கறாங்க. நானா இதே வெளியில போய் பாக்குறேன். வெளியில போயிட்டு நான் வந்து 19 இன்டர்நெட்ல பாக்குறேன், சாம்சங் A சீரிஸ் கேவலம் அப்படின்றாங்க. அது வாங்குறதுக்கு பதில் நம்ம வந்து ரெனோ வாங்கலாம். இப்படிதான் நான் நிறைய இடம் பாக்குறேன், சேம் பிரைஸ் ரேஞ்ச் ட்விட்டர்ல. ஆனா ஒரு பர்சனலா ஒரு நண்பர் வாங்குனாருன்னா அவர் என்ன சொல்றாரு, ரிலையபிலிட்டி பயங்கரமா இருக்குன்னு அனுப்பியிருக்காரு. சம ரிலையபிளா இருக்கு. 5000 mAh வாங்குறாங்க. நிறைய பேர் அதை ஒர்க் போனை யூஸ் பண்றாங்க. A55 A56 எல்லாம் வந்து ஒர்க்கும் அதில் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அது OS வந்து கிளிச் ஆகாம கரெக்டா இருக்குது. இவர் வந்து 8 hours SOT எல்லாம் போட்டு வச்சிருக்காரு ப்ரோ. 7 hours 8 hoursலாம். அதுக்கு இதுல இன்னொரு மேட்டர் தெரியுமா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இதுதான் ப்ரோ. இப்போ மெயில்ல வந்து எனக்கு என்ன அட்வான்டேஜ் வந்துருச்சுன்னா, இங்க பாருங்க, SOT வந்து ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து அனுப்பியிருக்காங்க எவ்வளவு SOT வருது அப்படின்றது. ஸோ மொத்தமா வந்து 17 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. 17 மணி நேரம் போனை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த 17 மணி நேரத்துல 16 மணி நேரம் 56 நிமிஷங்க. அதான் 17 மணி நேரத்துக்கு 4 நிமிஷம் கம்மி. அவ்வளவு நேரம் யூஸ் பண்ணதுக்கு 8.5 மணி நேரம் SOT வந்திருக்கு. அவர் வந்து யூடியூப் 2.25 மணி நேரம், இன்ஸ்டாகிராம் 1 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மாதிரி டேட்டா கொடுத்து யாராவது பாசிட்டிவா சொன்னா பரவாயில்ல. எதுவுமே இல்லாம ட்விட்டர்ல எல்லாம் 19 எல்லாரும் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க. பிக்சல் வேஸ்ட், சாம்சங் வேஸ்ட், ஆப்பிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேஸ்ட். ஏன் வேஸ்ட் அப்படின்னா அதெல்லாம் தெரியாது, வேஸ்ட். எஸ், சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் அப்படின்னு ஓடிடுறது. இதுதான் எனக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற இந்த இடத்துல தான் வந்து நரேஷ் காலேஜுக்கு போறேன் ப்ரோ. ஆமா சொன்னானே. அது வந்து என்னன்னா ரீல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதான் டைட்டில். அதான் அதுக்கு வந்து எப்படி அந்த வீடியோ முடிஞ்சதும் உங்ககிட்ட கேட்க போறேன். ஒரு சில நீங்க என்ன சொல்றீங்க, என்ன இன்புட்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, எப்படிப்பட்ட இப்போ ஒரு டாக்டரும் இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு தான், கரெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு செஃப்பும் இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு தான். எல்லாருமே இப்போ இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறாங்க. அப்போ இன்ஃப்ளூயன்சர்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்மள கவனிக்கிற ஒரு சிலரோட மைண்டில் நம்ம போய் உட்கார்றோம். ஆமா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க. ஆமா, இன்ஃப்ளூயன்சர். சோ இவ்வளவு காலமா இப்ப அப்துல் கலாம் ஒரு இன்ஃப்ளூயன்சரானா, ஆமா இன்ஃப்ளூயன்சர். இன்னைக்கு டேர்முக்கு அவர் இன்ஃப்ளூயன்சரா மாறிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்ம அவரை எப்படி பார்த்தோம்னா, என்னைக்குமே நம்ம அவரை வேற மாதிரி தான் பார்க்க போறோம். அவர் வேற லீக்குங்க. அவர்லாம் அவர் பக்கமே போக முடியாது. சரியா? ஆனா அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரானா அவரை ஃபாலோ பண்ணியிருந்தா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவர் வந்து நான் அப்படிங்கறத வந்து ஓரம் ஒதுக்குனது பெரிய விஷயம். யாராலையாவது நாங்கிறத ஒதுக்கிட்டு ஒரு கம்யூனிட்டிக்காவோ இல்லாட்டி என் மக்களுக்காவோ இல்லாட்டி நேஷனலிஸ்ட் ஐடியாலஜில வாழ முடியுமா அப்படின்னா என்னால யோசிக்க கூட முடியல. ஆமா, நான் என் ஃபேமிலி அந்த இதுல வரும் தெரியுமா, காஞ்சனா படத்துல என்ன ஒன்னா மயில்சாமி அப்புறம் மனோபாலா உள்ள போவாங்களே பேய் ஓட்ட. ஆமா, சமய பேய் அடிச்சுட்டு ஒரு திரும்பி. கரெக்ட். அப்போ மயில்சாமி சொல்லுவார்ல, 4 பேர் நல்லா இருக்கணும். ஆமா, அந்த 4 பேர் யாரு? நானே, எங்க அம்மா, என் பொண்டாட்டி சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாறுறது தப்பு இல்ல, எந்தூசியாஸ்ட் தான் இன்ஃப்ளூயன்சரா மாறினாங்கிறது தான் உண்மை. ஆமா, ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரியான ஒரு எந்தூசியாஸ்டோட வேடத்துல போனா நம்ம சீக்கிரம் ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாற முடியும் அப்படிங்கிற ஷார்ட்கட் ஃபார்முலாவை கிராக் பண்ணி மணி மேக் பண்றது தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மாரல் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் எல்லாரும் மறந்துட்டாங்க. இதை பத்தி தான் அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துட்டாங்க. இல்ல அதற்கு வாய்ப்பு இல்லை, அழிச்சிட்டாங்க. இல்ல. ஆமா, ஸோ இது வந்து இதை பத்தி தான் அங்க அநேகமா நான் வந்து கொஞ்ச நேரம் பேச போறேன். ரொம்ப நேரம்லாம் பேசுறதுக்கு அங்க எதுவும் கிடையாது. அங்க வந்து என்ன பண்ண போறாங்களான்னா, சும்மா ஏதோ ஒரு சில சின்ன சின்ன ரீல் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்களா. எப்படின்னா அவங்க ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்துப்பாங்க ப்ரோ. இப்போ இந்த பொன்னர்களையும் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி காட்டுவாங்க சின்னதா. அதுல எது இம்ப்ரெசிவா இருக்குன்னு பார்க்கணும் போல. ஸோ அதான் மொத்தம் என்னன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்த ஜெனரேஷன் மக்கள் கிட்ட நான் சொல்றது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம உண்மையாவும் பொய் பேசாமையும், முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது.
இப்போ நம்ம வீட்லயே நம்ம அப்பா நம்மகிட்ட ஏதாவது கேக்குறாங்கன்னா முடியாதுன்னா முடியாதுன்னே சொல்லிடுறது நல்லது. முடியும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட முடியாது சொல்ல முடியாம முடியும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த டைம் எப்படி அப்ஸ்காண்ட் ஆகுறதுன்னு பாக்குறது தப்பு. அவர் உங்களை நம்பி ஒரு கோட்டை கட்டி போயிருப்ப அன்னைக்கு என்ன ஆயிடும் சொதப்பிடும். அது வந்து அதேதான். இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்குதுங்கிற. இப்போ ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க, ஹைக்குன்னு வாழ்க்கையை ஓட்டினா விளங்காது. உங்களுக்கு ஒரு டார்கெட் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கல்ல, அதை முடிக்க முடியுமா முடியாதான்னு நீங்க தான் யோசிக்கணும். எனக்கு ஹைக் வேணாம், எனக்கு லைஃப் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணா அவ்வளவு பெரிய பொசிஷனை கையில கொடுக்கும்போது, அதாவது அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வந்து கையில கொடுக்குறது இவ்வளவுலாம் வேணாம், பண்ண முடியாது, இவ்வளவுதான் பண்ண முடியும், இந்த டைம் தான் என்னால கொடுக்க முடியும். எக்ஸாக்ட்லி. இப்படி சொன்னா என்ன வந்துருமா ப்ரோ, பிராக்டிகலான கூலான லைஃப் வாழலாம். எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் கூட கேஃப்டேரியால உட்காந்து டீம்மேட்ஸோட கொஞ்ச நேரம் மத்த விஷயங்களும் பேசலாம். ஆமா. ஆனா அப்படி இல்லைன்னு வைங்களேன், ஹெக்டிக்கா ஒரு நாளைக்கு 8 hours வீட்டுக்கு வந்து லேப்டாப் திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அதேதான். ஸோ இதான் வந்து எல்லா இடத்துலயும் பேசி பழகுங்கிறேன். ஏன்னா எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நோ சொல்ல வராது. யாராவது கேட்டாங்க, யாராவது கேட்டாங்கன்னா சரிங்க ஓகேங்க பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பேன். அந்த நேரத்துல ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டு, இன்னைக்கு அவன் டச்ல இருக்கானா இல்ல, அவன் வந்து ஃப்ரெண்டுன்ற பேர்ல இங்க வரியா, இங்க வந்து என்ன உரியா, இங்க வந்து போறியானா அது எனக்கு எக்ஸாம் இருக்குனால ஆனா பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நோ சொல்ல தெரியல. இன்னைக்கு வந்து நான் இது பண்ணலாமான்னு கேட்ட கிடையாது, பண்ணக்கூடாது, நீங்க அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற, இதெல்லாம் கத்துக்கோங்க அப்படிங்கிற. நோ சொல்றது நிறைய பேருக்கு வராதுங்க, எனக்கும் வரலங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பொறுமையா கிராஜுவலா பண்ண ஆரம்பிக்கிறேன். சரியா? நீங்களும் வந்து எதுக்கெல்லாம் நோ சொல்லணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட். நோ ரொம்ப முக்கியம். அது நீங்க சொன்னீங்கனாலே உங்க டைமை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நீங்க படுத்து கூட தூங்குங்கிறேன். ஆமா, ஜாலியா இருங்க, படுத்து கூட தூங்குங்க. அதை விட்டுட்டு என்ன ஆகுதுன்னா எங்கேயோ போய் வெயில்ல வர கப்பில நல்லா தீஞ்சு போய் திரும்ப வந்துட்டு சம்பந்தமே இல்லாம நான் எதுக்குடா அங்க போனேன் அந்த சொல்லி கலாய்ப்பாங்க தெரியுமா. ஏதோ ஒரு படத்துல செம ஃபன்னா இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரிதான் எலி காயதா, எலி புழுக்க காயுதுன்னு, எலிதான் வெள்ளி அங்கே இங்கேயும் சுத்தி கிடக்கு, நீயும் கூட எலி புழுக்க கூட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. ஸோ அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. சரி, சோக கதை. அடுத்து பசுபதி. ப்ரீவியஸா K20 Pro யூஸ் பண்ணேன் ப்ரோ. அது டிஸ்பிளே போயிட்டு இப்போ ஃபோனில் அதிகமாக அமௌண்ட் போட வேண்டான்னு இருக்கேன். விவோ T4X வாங்கினா 14Kக்கு பேட்ரி 12 to 13 hours SOT வருது. ஓகே எதிர்பார்த்தா T4X நல்லா தான் இருக்கு, நார்மல் யூசருக்கு நல்லா இருக்கும், எதிர்பார்த்த விட நல்லா இருக்கும் T4X. அவருக்கு வந்து 12 to 13 hours SOT வருதான். 17,000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு T4X ஓட டேட்டா கொடுத்துருக்காரு அவரு. 12 to 13 hours. அட்ரஸ் வாங்கிருங்க, போட்டு தள்ளுறோம் ப்ரோ. மிஸ்டர் பசுபதி, ஐ எம் ஆன் மை வே. வரோம். ஆமா வரேன். இல்ல இந்த 12 to 13 ஹவர்ஸ்லாம் வந்து கிரேசி, அது வந்து பயங்கரமானது. நான் இப்போ ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஃபோன் யூஸ் பண்ணலாம்னா பேட்டரி ஆன்சைட்டின்றதே இருக்காது, 2 நாளைக்கு நிற்கும். அதெல்லாம் அடுத்த நாள் நைட்டு போட்டுக்கிறாங்க. நிறைய பேர் இதை வர கேட்குறாங்க ப்ரோ, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்படி ப்ரோ போக்குறது. நேற்று கூட லைவ்ல கேட்டாங்க ஒன் டே ஃபோன்ஸ்ல. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு ப்ரோ. எல்லாருக்கும் எனக்கு புரியவே மாட்டேங்குது ப்ரோ. ஏதோ 1-2 விஷயத்துல இருந்தது. முன்னெல்லாம் வந்து இந்த டீல்ஸ் டைம்ல இருந்தது. ஐயோ இந்த டீல்ல நான் பார்த்தேன், நீங்க ரிப்ளை பண்ணிருந்தீங்க, நீங்க சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. இந்த டீல்ல ஃபோமோன்னு சொல்லுவாங்க அத. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங். யோசிச்சு பாருங்க, இந்த டீல்ல போச்சுனா அவ்வளவுதான். என்னமோ இந்த டீல்ல போச்சுனா பேனிக் பையிங் தாங்க ஜாஸ்தி ஆயிருச்சு. இந்த Flipkart, Amazonலாம் எல்லாரையும் பேனிக் பண்ணி விட்டு ப்ரோ வாங்க வச்சாரு. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆன் நியூஸ்ங்கறார் ஒருத்தர். நியூஸுமே வா எனக்கு அப்படியே என்னது அப்படின்ற. நான் என்ன கேக்குறேன், ஏங்க இப்போ ட்ரம்ப் வந்து என்னென்னமோ பண்ணாரு, டாரிஃப் போட்டாரு, எல்லாம் நடந்துச்சு. லைவா நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க. இவ்வளவையா நான் ஒரு விஷயத்துக்கே வரேன். இது ஏர் இண்டியா ஃபிளைட் ஒன்று விழுந்ததுங்க. நானும் அந்த டைம்ல வந்து ஃபிளைட் ரிலேட்டடா இப்படி ஒரு காசல்ட்டி ஆனனால நான் ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணும்போது தொடர்ந்து டெய்லி எல்லாரும் வீடியோ போடுறாங்க. இதுல என்ன பிரச்சனை, இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறதுன்றதுல வந்து எல்லாரும் மும்மரமா இருக்காங்க. டேட்டாவை பத்தி யாரும் யோசிக்கிறாங்க, இஷ்டத்துக்கு போடுறாங்க. அப்போ என்னாச்சு, நானும் பாக்குறேன் தொடர்ந்து ஒரு 8-10 நாளுங்க அத்தனை வீடியோ. என் ஃபீடு ஃபுல்லாவே அந்த வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப காணோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபீடு ஃபுல்லா அந்த வீடியோ தான் இருந்தது. எதுல போனாலுமே ஸ்பெகுலேஷன்ஸ், எதுலயுமே ஒரு கன்க்ளூஷனே இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா முடிவில்லா கதையா முடியும் ப்ரோ. 1 hour பார்ப்பேன், அரை மணி நேரம் பார்ப்பேன் ஒவ்வொரு வீடியோவும். ஒண்ணுமே முடியாது. இப்போ இது பாருங்களேன், அந்த நேரம் எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ ஃபிளைட் ரிலேட்டட் ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஏதோ நடந்துருச்சு. ஆனா நான் என்ன பண்றேன், ஏதோ ஒன்னு வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் டேட்டா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையிலேயே நான் போய் தேடி பாக்குறேன். அந்த இடத்துல இவர் போட்டார், இந்த கேப்டன் போட்டிருக்காரா பாரு அப்படின்னு சொல்லி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மாதிரி தான் இருக்கு. கடைசியில் என்னாச்சுன்னா, எப்போ கருப்பு போட்டி ஓப்பன் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நிறைய டேட்டாவே கிடைக்கும். அப்படி பார்த்தாலுமே தான் இங்க ஒண்ணுமே பெருசா கிடைச்ச மாதிரி தெரியலையே. ஃபர்ஸ்ட் என்னடானா இவங்க எல்லாரும் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபியூல்னாங்க. இப்ப கேட்டா ஃபியூல் இன்ஜெக்ஷன் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஃபியூல் சுவிட்ச் என்ன இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? வீட்டுக்கு அவனே போய் சாவணும் சொல்லுங்க, எனக்கே புரியல. செத்தவன் வந்து உங்களுக்கு சாட்சியை சொல்ல போறான், ஆமா நான் பண்ணிட்டு ஏதாவது சொல்லி விட்டு அவங்க கம்பெனி காப்பாத்திக்கிறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், 15 நாள் நான் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல இந்த நியூஸை ஃபாலோ பண்ணிருக்கேன். எண்ட் ஆஃப் தி டே என்ன ரிசல்ட் கிடைச்சது? நான் 15வது நாள் பார்த்திருந்தாலே கிடைச்சிருக்கும்.
அதுதான் உண்மை. ஸோ இதை தான் சொல்றேன். இப்போ ட்ரம்ப் வந்து இந்த பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காரு, குளோபல் பாலிடிக்ஸ் ஏதோ ஷேக் ஆயிருக்கு. அதெல்லாம் ஒரு மாசம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா என்ன லாஸ்ட் 1 மந்த் நடந்ததோ அதோட கன்சைஸ் பிரீஃப் இருக்கும். அவ்வளவு சிம்பிளா 1 மந்த் கழிச்சு எப்படி நடந்துச்சுங்க, இதுக்கு இது பண்ணாங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்படிதான் ப்ரோ ஒரு காலத்துல நம்ம நியூஸ் பார்த்தோம். இததான் நானும் பரத்தோம் நீங்க சொல்லிட்டு. இப்ப வந்து எல்லாமே அந்த 24/7ன்றதுனாலே அந்த ஒரு இதாயிருது. பரத் ப்ரோ சொன்னார்ல, எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாமே போன்ல 24/7 நியூஸே பாத்துட்டு இருக்கான். அப்படினா எக்ஸ்பேண்ட் பண்ணனும். எப்படின்னா ஃளைட்ல டயர்ல ஒரு கயிறு அப்படியே எக்ஸாக்ட்டா போயிட்டு இருக்கு. ஜாஸ்தி ஆயிருச்சு எல்லாத்தையும். ஏன்னா 24 மணி நேரம் எப்படி ஒரு ஆளால நியூஸ் ஓட்ட முடியும்? எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கணும், அவங்கள பதட்டத்திலே வச்சிருக்கணும். அப்பதான் அது வந்து அதிரடி செய்திகள் மாதிரி. ஐயோ என்னால முடியலடா, அதுல எங்கடா அதிரடி, அப்படிதான் இருக்கு ப்ரோ. ஸோ அதான் இதுக்கு தான் சொல்றேன். ஸோ இதெல்லாமே ஒரு பாயிண்டா இருக்கு ப்ரோ. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அதையும் எல்லாருமே வந்து கொஞ்சம் டேக்கிள் பண்ணுங்க. முதல் பசுபதி ப்ரோ சொன்ன மாதிரி T4X மாஸ் பண்ணுது. ஆமா. அடுத்து ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் OnePlus 13R மொபைல் வச்சிருக்கேன், வாங்கி 5 days தான் ஆகுது, ஜூலை மந்த்து அப்டேட்டு பண்ணணும், கேமரால கோடு வருதா? ஆமா, என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாரு. கேமரால கோடா? அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கேமரால கோடு மாதிரி காட்டுதான் கேமரால. நான் சர்வீஸ் சென்டர் போயிருங்க அப்படின்ட்டு நான். ஏன்னா 5 நாள் தான் ஆகுது. OnePlusலாம் பிரச்சனையே இல்லை, சர்வீஸ்லாம் ஒழுங்கா கரெக்ட் இல்லை. OnePlusல இருக்கிறவங்க இப்போ எப்படி நினைப்பான்னு தெரியுமா, நமக்கும் கோடுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமா, டிஸ்பிளேல வந்த கோடு இவருக்கு கேமராலையும் வந்திருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். கரெக்ட். நான் ரீசெட் பண்ணி பாருங்க நான் கேமரா செட்டிங்ஸ், அப்பயும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலன்னா சர்வீஸ் சென்டர் போயிருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரோ, இப்போ கேமரால குறுக்க ஒரு கோடு விழுதுன்னு வைங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சென்சார் இருக்குல்ல, ஆமா, அதில் அந்த பிக்சல்ஸ் எல்லாம் செத்துருச்சு. அதுதான் சொல்கிறேன், டெட் பிக்சல்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முன்னாடி பழைய ஃபோன்ஸில் அந்த மாதிரி ஆகும். கேமராவில் இந்த மாதிரி ஒரு லைன் ஆச்சுன்னா சென்சார் தான் மாற்றணும். புது ஃபோன் தாங்க, நீங்கள் வந்து அதான் நான் கேமரா செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணி பாருங்கண்ணா, ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா சர்வீஸ் சென்டர் போயிட்டு மாற்றிட்டு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது முகமது சக்லின் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹலோ ப்ரோ, ஸ்விட்ச்டு ஃப்ரம் Realme GT2 Pro to Poco, using it since the day. At first I was so inclined to buy the Nord 5, but in the end changed my decision. At the first thing I loved about Poco F7 is the battery life. Holy shit, it is so much better. I have not experienced this much SOT. I heard a lot of bad things about the optimization, but I can't say neither because it is my first day and I have 20+ hours of SOT. Downloaded games, larger video files, spent 8 GB data and 5G, 15 GB from Wi-Fi. Few things I miss from GT2 Pro is display quality and color reproduction was better. Kandipa. Camera quality was phenomenal, but it sucked sometimes because of processor would heat up and whole device would freeze and the photo video quality was poor at some time. இதெல்லாம் GT2 Proல ஹீட் ஆயிட்டு இருந்துச்சு, அதான் சொல்றாரு. The UI was smooth and minimal for me. Now the reason I had switched because after a certain update my device had a green line. At first it was so light it was barely visible and I did not drop it anymore, or there was no water damage. I bought it around 14 months ago. After a few weeks it was slightly darker and another 2 or 3 months later it multiplied into 1 to 3. Correct. So I thought I might get repaired it from service center, or they quoted around 15 to 16K. Free replacement கிடையாது, so display pay பண்ணனும். So I had no choice but to sell it, but I did read somewhere the Realme offered free screen replacement for GT2 Pro that are out of warranty, but unfortunately they were not offering other after certain period of time. But either way I am glad that the Poco I bought a Poco F7. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். இல்ல இது என்ன 20 மணி நேரம் அவர் அன்னைக்கு செட் பண்ணும்போது தூங்கவே இல்லை போல தலைவர். அந்த ஃபோன் வாங்கினத வெறியில சார்ஜ் போட்டு ஃபுல் பேட்டரியில இருந்து யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு 20 மணி நேரம். அப்புறமா தூங்கி இருப்பார் போல ஒரு நாள் ஃபுல்லா. ஒரு நாள்லயே 24 மணி நேரம் தாங்க. 20 மணி நேரம் பிளஸ் SOT. ஆமா, டவுன்லோடா போட்டு தள்ளி இருக்கிறாரு ஃபுல்லா. உங்க எல்லாரும் அட்ரஸையும் தான் நான் தேடுறேன். கருட புராணத்துல என்ன போட்டிருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு அன்னியன் மாதிரி கிளம்பி வரணும் போல. பாகம் நியாயமா இது மனசாட்சியில் ஒருத்தர் T4X வச்சுக்கிட்டு 12 hours 13 hours சொல்றீங்க. அசால்ட் 14Kல எனக்கு 13 hours வருதுங்க. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? 1 lakhக்கு எவ்வளவு வருது? 5 மணி நேரமா அப்படின்னு துப்புவாங்க காரி. ஓகே, ஆதித்யா ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து அண்டர் 3Aல SOT 9.5 to 10 hours வருது. ஆமா, நமக்கே வந்துச்சு ப்ரோ. 3A Proல அப்படிதானே வந்துச்சு. 3A Proலயே வந்துச்சு. அவ்வளவு பெரிய கேமரா. நான் என்ன நினைச்சு ஷாக்கானேன்னு எனக்கு தான் தெரியும். நான் பிக்சல் 3A நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் அநியாயமா இல்ல. நீங்க ஓல்ட்லயே இருக்கீங்க ப்ரோ. கரண்ட் ட்ரெண்டுக்கு வாங்க ப்ரோ. தான் எனக்கும் அந்த மெகந்தி சார் 1990ஸ்க்கு அப்புறம் பாட்டு கேட்டா அவருக்கு தெரியாதுங்க. அது மாதிரி இது நிஜமா நான் 3N படிச்சதுமே 1+ போடலையா? 1+ நத்திங். ஏன் மறுபடியும் இவ்வளவு குழப்பமா ஒரு மனுஷனுக்கு? சரி விடுங்க,
அது OnePlus தான் ப்ரோ. ஒத்துக்கோங்க. சரி ஓகே. நாட்ல ஒர்க் பண்ணாரு அதனால OnePlus. ஓகே. அப்படிலாம் இல்ல. OnePlus தான் அது. OnePlus 3A Pro. ஆமா. சரி இது என்னன்னா இந்த 3N மட்டும் போட்டதுமே அதுல நத்திங் இல்லாதனால உடனே பிக்சல் தான் ப்ரோ மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு பெருமை படலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள பார்த்தா ஏன்னா எனக்கு என்ன ஆச்சரியன்னு சொல்றேன் 3A நான் யூஸ் பண்ணும்போதெல்லாம் மொத்தமே எனக்கு 9.5 மணி நேரம் தானே அது ஆன்ல இருக்கும். இவருக்கு எப்படி SOT-ல வருது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை ஏதோ கண்டுபிடிச்சிட்டாரு போல புது ரோம் அதை ஃபிளாஷ் பண்ணிருப்பாரு போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அது நத்திங். சரி ஓகே. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா SLRF 7895. ஆமா SLRFF அதான் அவரோட பேர். ஓகே அப்படியே அப்படின்னு வச்சிருக்காரு. ஷார்ட்ல வச்சிருப்பாரு. BSA SLR னு ஒரு சைக்கிள் இருந்து. மெர்சிடிஸ்ல SLR இருக்கு. செமையா இருக்கும். ஒன் ஆஃப் தி ஃபிளாக்ஷிப் கார்ஸ். நான் வந்து சைக்கிள் லெவல் நான் சொல்றது அஃபோர்டபிள் சைக்கிள். சரி ஹலோ சிவானா நாட் CE5 ரிவ்யூ. திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபோன் under 27K. 256GB வேரியன்ட் தான் வாங்கியிருக்காரு. 8GB RAM. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். எடிட்டிங் கேமிங் 90 FPS காட் சிங்கிள் ஸ்பீக்கர் ஸ்டில் இட்ஸ் லவுட் அண்ட் கிளியர். ஒன்லி ஹியர் இஸ் 2 மேஜர் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் பேட்டரி ஆப்டிமைசேஷன், செகண்ட் இஸ் ஹீட்டிங் இஷ்யூ. Battery capacity 7100 mAh, but still use this phone on most tasks. It runs 11 PM to 12 PM. It's good capacity, but still company needs to more optimization. அப்போ இவர் வந்து 11 AM க்கு பதிலா PM போட்டாரோ 11 to night 12 PM அப்படி சொல்றாரா இல்ல என்ன கணக்கு? இல்லாட்டி ஒருவேளை 11 hours of SOT to 12 hours. மேபி இருக்கும். ஆமா இருக்கலாம். சரி செகண்ட் heating issue majorly while charging phone without rapid charging. In while gaming that is little warmer but it's fine. Will fix in the next update. Fix heating while charging. Otherwise it is a perfect. Updatesல கன்ஃபார்ம் ரிஃபைன் ஆகுங்க. ஏன்னா இதெல்லாம் புது ஃபோன்ஸ் தானே. CE5 எல்லாம் 2-3 மாசம் தான் ஆகுது வந்து. ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஜாலியாக யூஸ் பண்ணுங்கள். பேட்டரி லைஃப்லாம் நல்லாயிருக்கும் CE5ல. அதில் ஒரே ஒரு காணு அந்த சிங்கிள் ஸ்பீக்கர். அதை தவிர அது தெரிஞ்சு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோன் என்ஜாய் பண்ணுவீங்க தாராளமாக. ஏன்னா பேட்டரி லைஃப் எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க CE5ல. சூப்பர். அடுத்து ஐ பாட் ரெட்மி பட்ஸ் 6 ஃபார் 2200 rupees on Amazon. ஒன்லி ஒயிட் வெரைட்டி தான் இருந்தது போல. The design looks premium. ANC is good. The only disadvantage is that the touch response. It's a bit laggy sometimes. ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு வந்து டச் நீங்கள் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இருக்காதுங்க. அது இவனுங்க Realme 5 Pro வச்சிருந்தால அதுலயே டச் சம்டைம் மிஸ்டச் ஆகும். ஒர்க் ஆகாது. நம்ம டபுள் டேப் பண்ணா எடுக்காது. ப்ரோலே ஒர்க் ஆகலன்றன. லெஜெண்ட் பட்ஸ் ஒன்னு இருக்கு என்கிட்ட. நாட் பட்ஸ் 3 Pro. அதெல்லாம் இல்ல. அப்புறம் HP யா 479 rupees only. அதுல கூட டச் ஒர்க் ஆச்சு ப்ரோ. ஆமா அது ஆனா பேட்டரி தான் கொஞ்சம் கவ்வும். ஆமா ஏன்னா அது 1 year old ஸ்டாக் ஸ்டாக்னட் ஆகி வந்திருக்குது. அப்புறம் மிதுல் பிரணவ் சரியா டாக்டர் போல ஒரு சூப்பரு டாக்டர் மிதுல் பிரணவ் என்ன சொல்றாங்கன்னா past 2 months நம்மள ஃபாலோ பண்றாராம். your reviews are authentic and unique. please do top 5 tabs to buy in 2025. ஆமா டாப்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. excluding Apple it will be much useful. ஏன்னா ஆப்பிள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆயிடுது. நான் இப்போ எல்லாருமே சஜஸ்ட் பண்றது under 30K Mi Pad 7 யோசிக்காம வாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேபுங்க. சூப்பரா இருக்கு. இங்கேயும் போட்டு அடிச்சு. ஆமா இவரெல்லாம் அதுதானே ஃபுல்லாவே SRK-லாம் அதான் வந்து அவனுக்கு ஒர்க்குக்கு PC. ஆமா ஒர்க் PC சூப்பரா இருக்குங்க. under 27,000 something வருது. சேல் 26,000 அந்த மாதிரி வந்து. இது எனக்கு என்னன்னா ப்ரோ இப்போ மீடியாக்காக கேட்கும்போது தான் இது நம்ம மக்கள் தான் கமெண்ட்ல போட்டுருந்தாங்க. இந்த Lenovo tabல ஒன்னு இருக்கு. ஆமா அது வந்து பின்னாடி கிக் ஸ்டாண்டோட ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்கு. JBL ஸ்பீக்கர் அது 8 ஸ்பீக்கர் அது நல்லா இருக்கு. மல்டிமீடியா நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. ப்ராசஸர்லாம் ரொம்ப அண்டர் பவர்டுங்க. G99 ஆமா பட் ஆனா உங்களுக்கு வந்து மல்டிமீடியா சூப்பரா இருக்கும். ப்ராசஸர் வந்து 1 year தான் அப்டேட் ஆனா அதுக்கு அதுவும் போட்டுருந்தாங்க. நல்லது ப்ரோ. நல்லது. டேபுக்கு என்னத்த 2-3 வருஷம் அப்டேட் LCD தான் ப்ரோ மோஸ்டா அப்டேட் விட்டாலும் எந்த பிரச்சனையும் ஆகாது. இன்னொன்று என்ன பார்த்தோன்னா ரீசெண்ட் ட்ரெண்டில் இந்த ரெட்மி பையன் வந்து கொஞ்சம் நல்ல பேனல் கொடுக்கும். ஆமாம் ரெட்மி பேட் ப்ரோ எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட் அது ஒன்று இருக்கு ப்ரோ. ரெட்மி பேட் ப்ரோ ரெட்மி பேட் 2 இதெல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷன் சிம் போற மாதிரினா நம்ம அதுதான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா Mi Pad 7ல சிம் போட முடியாது. அது ஒரு இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஆமாம் சரியா ஓகே தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக பண்ணுறோம் ப்ரோ. அந்த டேப் இது அவர் பண்ணுவார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ அதுதான் ஞாபகம் வச்சுக்க முடியல ப்ரோ. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. உண்மை அதுதான் மறதி ஒரு தேசிய வியாதின்னு சொல்கிறதோட எனக்கு வியாதியாக இருக்குது இப்போ. அப்புறம் மார்க்கெட் டைம்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ சாம்சங் டேப் A9 Plus லாஸ்ட் 1 monthக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். நல்லா 6 months. ஓ சாரி என் கண்ணும் போஞ்சிருச்சு சரியா. 6 monthsக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது ப்ரோ. ஆஃபீஸ் யூஸு ஷேர் மார்க்கெட்டு ரீடிங்கு வீடியோ ஆடியோ அண்ட் டிஸ்பிளே பேட்டரி ஆல் குட்டு. கேமிங் எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. வெயிட் கொஞ்சம் அதிகம் தான் பட் மேனேஜ் பண்ணலாம்.
பிலோ 20K சாம்சங் பிராண்டு இந்த டேப் பெஸ்ட் ப்ரோ. ஸோ மல்டிமீடியா அவரோட ஜென்ரல் யூசேஜுக்கு பக்காவா இருக்கு. ப்ரௌசிங் ஏன்னா நிறைய டேப் இருக்கு. இப்போ நம்ம சொல்லல இந்த லெனோவோ டேப் பத்தி பேசணும், அதுவே 18K வருது. ஆமா, ஆனா 8 ஸ்பீக்கர் இருக்கும். அடுத்து பாருங்க இன்னொரு டேப்பை பத்தி வந்திருக்கு, ஹானர் பேட். ஆமா, ராஜா லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து ஆண்டவரே ஹானர் பேட் X8 டேப்லெட் 32GB ஸ்டோரேஜ் 4GB RAM வேரியன்ட் யூஸ் பண்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால 8000 ரூபாய்க்கு அமேசான்ல வாங்கினேன். ஒன்லி யூஸ் ஃபார் மீடியா அண்ட் யூடியூப். ஹானர்னா ஹானர் தான், இன்னும் செம்ம ஸ்மூத்தா இருக்கு. கரெக்ட் தான். ஆனா யோசிச்சு பாருங்களேன், 32GB ஸ்டோரேஜ் 4GB RAM வேரியன்ட். அந்த காலத்துல இருக்க ஹானர் போன்ஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஆளுங்க, அதெல்லாம் 4GB RAM தான். 4GB 64GB கேட்டா அது OG ஹானர். இது அதான உண்மைதான் ப்ரோ. ஆமா, OG ஹானர் தான் அது. ஏன்னா அவ்வளவு நாள் உழைக்குது. இது யாரு இது இதோட தகப்பன் இப்ப யாருன்னே தெரியல, எல்லாரும் கைமாத்தி விட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால வேற எந்த டேபையும் யூஸ் பண்ணதில்ல, அதனால கூட இருக்கலாம். சோ இந்த இடத்துல ஒரு கான்டெக்ட் கொடுக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேட் 8000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணேன். ஆனா இதுவே நான் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. இதை தாங்க நான் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கறேன். நம்ம எங்க இருந்து எந்த டிவைஸ்ல இருந்து வரீங்க, இது மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்களா, ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆறோம், அதெல்லாம் இவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. சஞ்சய் அப்படிங்கிற நண்பர் வந்து ஏன் இந்த S சீரிஸ் போனுக்கு மட்டும் கிரீன் லைன், ஒயிட் லைன், பிங்க் லைன் இஷ்யூஸ் வருது, ஏன்னா எனக்கும் ஒன்றும் புரியல. யாராச்சும் சொல்லுங்க. பாவம் S சீரிஸ் யூசர்ஸ் போன் ஹியூஜ் அமௌண்ட்ல சந்தோஷமா வாங்கிட்டு லைன் விழுந்ததும் அவஸ்தைப்படுறானுங்க. இந்த சாம்சங் இதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வராம சரி பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான் ப்ரோ, நாங்களும் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது மாத்துவாங்களான்னு. ஆனா ஒரு விஷயம் வந்து கன்ஃபியூசிங்காவே இருக்கு. ஏன்னா இந்தியால மட்டும்தான் வருது, மிடில் ஈஸ்ட்ல வரல. ஏன்னா அங்க டெம்பரேச்சர் யூசுவலாவே 50 டிகிரிக்குலாம் போகும். அதான் ட்விஸ்ட். அத பத்தி நாங்களும் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பார்த்தா ஜப்பான்ல இருக்கிற சோனி போன்ல இங்க வந்து இப்ப வாய் பல்லு இழுச்சிருச்சு, எல்லா போனுக்கும் இப்ப கோடு விழுந்திருக்கு. அப்ப ஜப்பான்ல ஹியூமிடிட்டி ஜாஸ்தின்றீங்களா? ஓகே, என்னலாம் ப்ரோ, நான் ஹியூமிடிட்டி ஒன்னு ப்ரோ, ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு ப்ரோ, டஸ்ட் அதிகமா இருக்கு ப்ரோ, இதெல்லாம் சேர்ந்து காலி பண்ணிடுது. அடுத்து அப்போ எப்படி துபாயில ஆகலன்னு கேட்டா, துபாயில எல்லாருமே வெயிலுக்கு எவ்வளவு நேரம் எக்ஸ்போஸ் ஆறாங்கன்னு பார்த்தா, யாரை கேட்டாலும் இப்ப கூட எங்க ஊர்ல இருந்து ஒருத்தங்க டூர் மாதிரி போயிட்டு இருந்தாங்க துபாய்க்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன் ஏசிப்பா, வெளில பஸ்ல ஏறினேன் ஏசிப்பா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸுக்குள்ள போற வரைக்கும் மட்டும் வெயில்ல நான் இருக்கேன்ப்பா. அதுக்குள்ள டெம்பரேச்சர் டக்குன்னு 1 டிகிரி ஏறலாம், அதுக்கு மேல எப்படி ஏற முடியும்? திரும்ப அங்க நான் பஸ்ஸுக்குள்ள போறேன் ஏசி, பஸ்ல இருந்து இறங்குறேன் மால் உள்ள போறேன் ஏசி, அங்க ஒரு பாத்ரூம் உள்ள போனா ஏசி, திரும்ப அங்க இருந்து இறங்கி வீட்டுக்கு வரேன் ஏசி. அப்புறம் எப்படி போன் வந்து கோடு விழும்? எங்க போனாலும் ஏசிலேயே தான் இருக்காங்க. எப்பயா வெயில்ல வருவீங்கன்னு கேட்டேன். நம்ம ஊர்ல மாதிரி ரேபிடோ யாராவது ஓட்டுறாங்களா? அங்க வண்டியில மாட்டி பண்றாங்க, நான் அது பாத்திருக்கேன். ஃபுட் டெலிவரி பண்றாங்க, அது பாத்திருக்கேன். பைக்ல பண்றாங்க. அதான் ப்ரோ, அந்த பைக்ல வெளியில பைக்ல வந்து அந்த நம்ம போன் ஒரு S23 அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. வச்சாங்கன்னா அப்புறம் இருக்கும். இதான் என் கேள்வி. அந்த மாதிரி ஒரு சினாரியோ வர மாட்டேங்குது. இந்த சினாரியோ ஏதாவது வந்திருந்தா அங்க கோடு விழலாம். ரெண்டாவது, துபாயில இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸ் யாரு ப்ரோ? துபாயில இருந்து நம்ம ஊருக்கு போன் வந்து கோடு விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. A73 எல்லாம் வந்துச்சு, ஒருத்தர் போட்டிருந்தாரு. நம்ம ஊரோட பெருமைங்க அது, நம்ம ஊரோட குவாலிட்டி அது. இல்ல இப்போ துபாயில இருக்கிற நேட்டிவ்ஸ் அவங்க நிலைமைக்கு அதுக்கும் என்ன கிணறுலயே மிதக்கிற ஆளுங்க. அவன் ஏன் ப்ரோ நம்ம வாங்குற மாதிரி போன் வாங்க போறான்? அவங்களே ஐபோன் வாங்கினாலே கேவியட் எடிஷன் தான் வாங்குவாங்க. இந்த பக்கம் ஒரு crocodile leather, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேற ஒரு வைரம் கொண்டு வந்த கல்லு அதெல்லாம் வச்சு கேவியார். சோ அதான் வந்து டைமண்ட் கோல்டன் ஐபோன் அந்த மாதிரி தான் வரேன். அதான் நிலவரம் ப்ரோ. சரியா, ஒரே கலவரமா தான் இருக்கு. பட் இதுதான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது பாத்தீங்களா. ஆனா அங்க இருந்து வந்தாலும் இங்க கோடு விழுவுது. கரெக்ட், நீங்க சொன்ன சோனி போன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோனி போன்லாம் செம குத்து. அதாவது ஜப்பானீஸ்க்கு, அதாவது ஜப்பான்ல இருக்கிறவங்களுக்காக செய்யப்பட்ட போனா இப்ப எப்படி செய்யணும்? ஆனா இங்க வந்ததுமே வேணா ஆயிடுது. ஆமா, காலி. போயிருது. சீரியஸா ப்ரோ. ரைட், லாஸ்ட் கமெண்ட் மிஸ்டர் ஹேக்கர் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ hi bro, previously I commented that I had less SOT in my OnePlus 13 after the recent Mindspace AI update. Phone SOT has been improved, still getting 8 hours to 8.5 hours. Before it was 6 hours, but the 8 hour SOT is only like when continuously using. If you are not continuously using, it is around 6 to 7 hours. Previously it was very worst, but now they are improved. Even though the Mindspace feature is not useful for me, I hope upcoming updates இன்னும் பெட்டரா இருக்கும். கண்டிப்பா. அதே சமயம் இட் ஸ்டேஸ் அப்படின்னு போட்டுருக்காரு. சந்துர் ப்ரோவும் அதானே சொன்னாரு. உங்களுக்கு அப்ப ரிவ்யூ போட்டு போனார்ல, அந்த ரிவ்யூ ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு அப்டேட் வந்துச்சு. அதுல அப்டேட் பண்ணியிருந்தாரு ஒரு கீழே கமெண்ட்ஸ்ல, ப்ரோ எனக்கு இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ எனக்கு 1 hour 2 hour எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு போட்டாரு அவர். எல்லாமே மாறிடுச்சு, உலகமே மாறிடுச்சு. +13 வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம திரும்பி இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.